இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து டெல்லி மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதிகளை அறிவித்திருக்கிறார். டெல்லி மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதி பிப்ரவரி 5 என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு ஈரோட்டிலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். அவரோடு பேசலாம். ரமேஷ், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதின்னு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திருமகன் ஈவேரா இருந்து அவர் காலமான நிலையில் EVKS இளங்கோவன் இருந்து அவரும் காலமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த தொகுதி காலியானதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு இந்த தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் செய்யப்படுகிறதா என்ன விவரமாக? கார்த்திகா, ஈரோடு கிழக்கு தொகுதியில் தற்போது 2வது முறையாக இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு திருமகன் ஈவேரா அவர்கள் போட்டியிட்டு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு அவர் 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று MLAவாக தொடர்ந்திருந்தார். அவருடைய 2023ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவின் காரணம் அவர் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய தந்தையும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியுமாக இருக்கக்கூடிய திரு EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு சுமார் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். அந்த வகையில் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி என்பது காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டு தற்போது தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வேட்புமனு தாக்கல் என்பது வரும் ஜனவரி 10ஆம் தேதி என்றும் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாக ஜனவரி 17ஆம் தேதியும் வேட்புமனு தாக்கல் மீது பரிசீலனை செய்வது ஜனவரி 18ஆம் தேதியும் வேட்புமனுக்கள் திரும்ப பெற கடைசி தேதியாக ஜனவரி 20ஆம் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாக்குப்பதிவானது பிப்ரவரி 5ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை என்பது பிப்ரவரி 8ஆம் தேதியும் நடைபெற இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி பெரும்பளவும் பேசப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தேதி அறிவிக்கப்பட்டிருப்பதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது ஈரோடு மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் புகைப்படங்கள், அவர்கள் பெயர்கள், ஈரோடு தொகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்களின் புகைப்படங்கள் மற்றும் சிலைகள் ஆகியவற்றை மறைக்கும் பணியானது தற்போது சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அந்த வகையில் EVKS இளங்கோவன் இறப்பின் அடுத்து தற்போது இந்த 2ஆம் இடைத்தேர்தல் என்பது நடைபெற்று வருகிறது. தேர்தலுக்கான பணிகளாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததாக சொல்லியதை அடுத்து தற்பொழுது அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ரமேஷ், கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகள் எப்படி நடைபெறுகிறது? மீண்டும் காங்கிரஸ் சார்பிலிருந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா? திமுக கூட்டணியிலிருந்து அல்லது திமுக சார்பிலிருந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா? என்ன விவரம்? காங்கிரஸ் சார்பில் திரு EVKS இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத் அவர்களுக்கு போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றிருந்தக்கூடிய நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடுவதாக என்ற அமைச்சரிடம் கேள்வி கேட்டிருந்த போது தங்களுடைய விருப்பத்தையும் தலைமையிடம் தெரிவிப்போம் என தெரிவித்திருந்தார். இருப்பினும் தற்போது வரை யாருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படும் என தெரியவில்லை. அந்த தொகுதி காங்கிரஸ் மற்றும் அல்லது திமுக அதன் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவிற்கு ஒதுக்கப்படும் பட்சத்தில் அப்பொழுதுதான் அந்த தேர்தலுக்கான பணிகள் முழுவீச்சிலானது நடைபெற இருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு பணிகள் முழுவீச்சில் நடைபெற தொடங்கி இருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். மீண்டும் இணையலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.